ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சாப்டர் 7th சாப்டர் தான் வந்து பார்க்குறோம். மென்சுரேஷன் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு. ஸோ அதில் இந்த ட்ரையாங்கிள் அதோட ஏரியா அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா ½ × BH அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து பண்ண முடியும், ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் இப்போ இதுவே வந்து ஒரு நார்மலாக என்ன அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு அதர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதோட ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் வந்து இருக்குது ஏபிசி. அதில் ஏபிசி ஆர் த 3 சைட்ஸ் ஆஃப் த ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து இருக்கிறதுனால இப்போ இதோட ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, அதுதான் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் எஸ்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. சரிங்களா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது இதோட பெரிமீட்டர் அதை வந்து மீன் பண்ணும். இந்த ஸ்கேலன் ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் அதை வந்து மீன் பண்ணும். ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதாவது பெரிமீட்டர் பை 2. இதுதான் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். இதுவே வந்து பேஸு ஹைட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ½ × BH ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா பேஸு ஹைட்டு கம்பல்சரி நமக்கு வந்து இருக்கும். இதுவே என்ன அப்படின்னா ஈக்குவல் லென்த்து எல்லா சைடுமே ஈக்குவல், அதாவது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா, அதாவது த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சரிங்களா, அதோட ஃபார்முலா √3/4 × A². ஆனால் இங்கே மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதோட ஏரியா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸசைஸ் 7.1 அதில் ஃபைண்ட் த யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு சம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பாருங்கள் 10 சென்டிமீட்டர் அண்ட் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. யூனிட் வந்து என்ன அப்படின்னா சென்டிமீட்டர். ஹெரான்ஸ் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி வித் ஹோல் ரூட். இதெல்லாம் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் பாருங்கள் எஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை 2, அதாவது பெரிமீட்டர் பை 2. 3 சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க 10, 24, 26 ஆட் பண்ணிங்கன்னா 60 வரும் பை 2 30 சென்டிமீட்டர் நமக்கு வந்து. இப்போ எஸ்ஸோட வேல்யூ 30. இப்போ அந்த ஃபார்முலா போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஸோட வேல்யூ 30, தென் 30 மைனஸ் ஏ. ஏங்கிறது ஃபஸ்ட் வேல்யூ 10, பிங்கிறது 24. அப்போ 30 மைனஸ் 24 அடுத்தது 30 மைனஸ் சி 30 மைனஸ் 26 சியோட வேல்யூ. ஓகே, ஸோ இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா 30 அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 30 மைனஸ் 10 20, 30 மைனஸ் 24 6, 30 மைனஸ் 26 4. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 600, தென் 6 4s are 24. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 6 are 24, 4 பேலன்ஸ் 2, தென் 2 6 are 12 + 2 14. அப்போ ஒரு 20 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 14,400 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்தோம்னா நம்ம நார்மலாக 144 ஸ்கொயர் ரூட் வந்து 12. அப்போ இங்கே டபுள் ஜீரோ வரதுனால சிங்கிள் ஜீரோ எடுத்துக்கிறோம். இப்போ 120 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஏரியா. சரிங்களா, ஓகே. அடுத்ததான் இதிலே பாருங்கள் செகண்ட் சம் இங்கே இருக்குது. 1.8 மீட்டர் 8 மீட்டர் அண்ட் 8.2 மீட்டர். இங்கே எல்லாமே மீட்டர் தான். சப்போஸ் நம்முடைய கொஸ்டினில் யூனிட் வந்து வெவ்வேறு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து சென்டிமீட்டர் இங்கே மீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல ஒரே யூனிட்டாக நம்ம வந்து மாற்றிக்கணும். அது ஹையர் யூனிட்டாக இருக்கலாம், இல்லை லோயர் யூனிட்டாக இது மாதிரி வந்து இருக்கலாம். இப்போ சென்டிமீட்டரில் வந்து ஒரு 2 சைடு கொடுத்துருக்காங்க, மீட்டரில் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே மீட்டருக்காக நம்ம வந்து மாற்றிக்கணும். ஒன்று சென்டிமீட்டர் இல்லைன்னா மீட்டர். இங்கே எல்லாமே மீட்டர் தான், நோ ப்ராப்ளம். இங்கே யூனிட்டை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க, பி அண்ட் தென் சி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 நமக்கு வந்து வரும். எல்லாமே ஆட் பண்ணுறோம்னா 18/2 9 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து வருது. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 9. இது ஹெரான்ஸ் ஃபார்முலா போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ 9 மைனஸ் ஏங்கிறது 1.8, தட் இஸ் நாட் 18, 1.8. அதுக்கப்புறம் 9 மைனஸ் பி இஸ் 8. ஸோ 8
then s minus c, 9 minus c is 8.2. ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 9 அது அப்படியே நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த 9லேருந்து 1.8 சப்ராக்ட் பண்ணோம்னா 7.2. 9 minus 8 1, then 9 minus 8.2 0.8ங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கும். அது எப்படி சப்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து தெரியும் தானே. இப்போ 9லேருந்து நம்ம என்ன செய்யணும், 9.0 வச்சுக்கோங்க, 8.2 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 8.2. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சப்ராக்ஷன் வந்து பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், 8 வந்து வருங்களா, இங்கே 10 வந்து இருக்குங்களா, 10 minus 2 8, இங்கே 8 minus 8 0, அப்போ 0.8. ஓகே, அப்போ 0.8 வந்து கிடச்சிருச்சா. இதே மாதிரி தான் ரிமைனிங்லாம் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட எல்லாமே ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 51.84 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கிது. இதுக்கு வந்து ரூட் வந்து எடுக்கிறோம். நம்ம 8லேயே வந்து படிச்சிருக்கிறோம், ஹவு டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ டெசிமல் நம்பர். அதை ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக நம்ம வேணுமா ஃபைன் பண்ணலாம். இப்போ 7 7s are 49, இது மோர் தென் 49, அதனால 7 point something நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ 7.2 நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க உங்களுக்கே வந்து தெரியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர் 24 மீட்டர், 120 மீட்டர் அண்ட் 122 மீட்டர். எல்லாமே மீட்டரில் கொடுத்துட்டாங்க, நம்ம எதையும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஃபைண்ட் ஏரியா அண்ட் காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்ட் அட் த ரேட் ஆஃப் ₹20 per மீட்டர் ஸ்கொயர். முதல்ல ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரையாங்குடைய ஏரியா ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லெவலிங் த கிரவுண்டு, அதுக்கு வந்து 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக அந்த கிரவுண்டு, அதாவது அந்த ட்ரையாங்குலர் கிரவுண்டை லெவல் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து ஹம்மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா இன்ட்டு திஸ் ஆன்சர், அவ்வளோதான். நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஏரியா அஸ் த நார்மல் ப்ரொசீஜர் 22 மீட்டர் அண்ட் 120 மீட்டர் அண்ட் 122 மீட்டர், இதெல்லாம் ஏபிசி நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஏபி தென் சி அது கொடுத்துருங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டலாக 3மே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 264 டிவைட் பை 2, அப்போ 132 ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. இது வந்து எஸ்ஸோட வேல்யூ. அப்போ 132 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி வந்து அப்ளை பண்ணிடுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 110, 12 அண்ட் 10 ரெஸ்பெக்டிவ்லி இந்த ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா, ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ 132, 110, 12, 10 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கிது. டோட்டல் வேல்யூ வந்து இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு இதாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 2ஆல் அகைன் பை 2, தென் 4 டைம்ஸ் அந்த மாதிரி வருது. அகைன் தென் 9ஆல் இங்கே டிவைட் பண்ணிக்கிறோம். தென் 11, அகைன் 11, ஃபைனலாக 10. இங்கே மறுபடியும் இன்னொரு தடவை 10 நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, அப்போ அதோட ஃபேக்டர்லாம் எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 11 2 டைம்ஸ், 10 2 டைம்ஸ் அண்ட் 4 2 4 டைம்ஸ் அண்ட் 3 பார்த்தீங்கன்னா இந்த 9ங்கிறது 3 × 3 வந்து எழுதிக்கலாம். அப்போ 3 வந்து 2 டைம்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம், எவ்ரி 2 டைம்ஸ் பதிலாக சிங்கிள் டைம் எழுதிக்குவோம். அப்போ 11 3, இந்த 2 டைம்ஸ் பதிலாக 1 2 அண்ட் திஸ் 2 டைம்ஸ் you have to write another 1 time 2, then this 2 for 1 time. So multiple பண்ணிங்கன்னா 1320, இதெல்லாம் மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் கிரவுண்டு. ஆனால் அங்கே த காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து எவ்வளோன்னா ₹20. அப்போ இந்த ஆன்சர் அப்படி 20ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 26,400 இந்த ஆன்சர் நமக்கு வந்து வருது. ஓகேங்களா, ஸோ இது அடுத்ததான் கொஸ்டின் நம்பர் 3. த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் ஃப்ளாட் இஸ் 600 மீட்டர். பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இஃப் த சைட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 5:12:13, தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளாட். அப்போ எஸ் வந்து கொடுத்துட்டாங்க 600 மீட்டர், ஏன்னா பெரிமீட்டர் தானே, அப்போ யூனிட் மட்டும்தான் வரும். ஏரியானா தான் ஸ்கொயர் மீட்டர் வந்து வரும். ஃபைண்ட் த சைடு ஆர் இன் த ரேஷியோ 5:12:13 அப்படின்னா, இப்போ இந்த ரேஷியோக்கு பதில் நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன எடுப்போம், எக்ஸ் வந்து நோட் பண்ணுவோம். அப்போ 5x வரும், 12x வரும்,
13x. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த சைட்ஸோட டைமென்ஷன். ஆக்சுவலாக நம்ம வந்து 5x 12x அண்ட் 13x வந்து எடுத்துக்கணும். இப்போ எஸ்ங்கிறது இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க 600 மீட்டர். அப்போ இந்த 3 சைட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ அந்த 3 சைட்ஸ் நமக்கு என்ன வந்து வரும் அப்படின்னு வந்து பாருங்கள். இந்த 3 sides be the 3 sides be the 5 அப்போ 5x 12 அப்படின்னா 12x அண்டு 13x. அப்போ இது மூணு ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம், நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 5x 12x ப்ளஸ் 13x ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 17 20 30 வரும். ஸோ 30x இஸ் ஈக்குவல் டு 600. அப்படின்னா 30x இங்கே 30x இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை இந்த 30 இங்கே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிவைடாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ 30ஆல் நம்ம வந்து கேன்சல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 20 டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். 20 டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 20. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 20 அப்படின்னா வி நீட் எஸ். அப்போ எஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 30x டிவைட் பை 2. அப்போ 30 இன்ட்டு இங்கே 20 எக்ஸோட வேல்யூ 20 வந்து அப்ளை பண்ணுங்கள். 30 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 20 பை 2. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் வருமா? 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 அப்போ 10 வரும். அப்போ 300ங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஏவோட வேல்யூ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 5x தானே. ஸோ 5 இன்ட்டு 20 100. b is equal to 12x. ஸோ 12 இன்ட்டு x is equal to 20. ஸோ அப்போ 20 அப்ளை பண்ணோம்னா 24 240 மீட்டர். தென் c is equal to 13x. Here x is equal to 20. அப்போ 30 into 20 260 மீட்டர். தட் இஸ் வேல்யூ ஆஃப் c. ஓகேப்பா. இப்போ அடுத்ததாக ஹெரானஸ் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 300. அப்போ 300 மைனஸ் 100 300 மைனஸ் 240. அதுதான் எஸ் 300 தென் சி 260. இப்போ செப்பரேட் பண்ணிங்கன்னா 100 60 40ங்கிற ஆன்சர் ரெஸ்பெக்டிவாக நமக்கு வந்து கிடைக்குது. இந்த 3 2s 6 வந்து எழுதிக்கலாம். இந்த 60ல் 6 வந்து நோட் பண்ணிக்கிறோம். இந்த 40ல் 4 வந்து நோட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் அந்த ஜீரோஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு என்னென்னா 160 நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? சரி. அப்போ இந்த 4 2 into 2 வந்து எழுதிக்கலாம். அப்போ எவ்ரி 2 டேர்ம்ஸ்க்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 1 டைம்ஸ் நம்ம வந்து எழுதிக்குவோம். இது 6 1 டைம்ஸ் தென் 2 1 டைம்ஸ் தென் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட வேல்யூ நம்ம வந்து எடுக்கிறப்ப நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து சிங்கிள் டைம் மட்டும்தான் வரும். இங்கே 6 டைம்னா 3 டைம் தான் வரும். அப்போ 3 டைம்னா இப்போ 1000 வருது. ஸோ அப்போ 6 2s 12 தென் இன்ட்டு 1000னா 12,000 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து வருது. சரிங்களா? ஸோ ஆன்சர் 12,000. ஓகே. Then question number 4. Find the area of an equilateral triangle whose perimeter is 180 cm. ஆன்சர் வந்து வருவோம். ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க 180 cm. அப்போ இதில் ஒன் ஆஃப் த சைடு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா 3 சைடு வந்து இருக்குமா, 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த 180யை 3ஆல் ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிடுங்க. நமக்கு 60 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 60 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் ஆன் ஈக்குவல் ட்ரையாங்கிள் தான் முன்னே பார்த்தோம். √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ 16. அப்போ 2 டைம்ஸ் நமக்கு வந்து வரும். இதை கேன்சல் பண்ணால் 15 டைம்ஸ் வந்து வருது. 15 இன்ட்டு 60 900 இன்ட்டு √3. ஸோ இப்போ √3யோட வேல்யூ 1.732. அது ஆல்ரெடி நமக்கே வந்து தெரியும். நிறைய சம்மில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1558.8 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இதுதான் அதோட ஏரியா. ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் அன்ஷேடட் ரீஜாயின். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த அன்ஷேடட் ரீஜாயின் அதாவது எந்த பார்ட் அப்படின்னா இதுலேயே வந்து இந்த ஹோல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது பாருங்கள், ஏபிசி அப்படிங்கிறது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். அதில் ஏபிடி இதோட ஏரியா அவங்க வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து ஷேட் பண்ணிட்டாங்க. அப்போ இதை மட்டும் விட்டுட்டு இந்த அன்ஷேடட் இதோட ஏரியா வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏபிசி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷேடட் ரீஜாயினோட ஏரியா வந்து செப்பரேட் பண்ணிட்டோம்னா இதோட வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிடும். ஆனால் பாருங்கள், நமக்கு இந்த ஏபியோட இது வந்து நெசசிட்டி, ஏபியோட சைடு வந்து நெசசிட்டி.
அப்போ நம்ம இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு வரதுனால பித்தகரஸ் தியரம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டு இதில் பார்த்துருந்தோம் எப்படி வந்து பித்தகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்போ இதோட இந்த ABBCCA இதோட 3 சைட்ஸ் எடுத்துக்கிட்டு முதல்ல இதோட ஏரியா நம்ம வந்து ஃபுல் ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேஸ் இன்ட்டு ஹைட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஏரியா நமக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா செப்பரேட் பண்ணி நமக்கு இதோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து பாருங்கள், இதோட ஏபியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டினஸ். அப்போ ஏபி இஸ் த ஹைப்போட்டினஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அப்போ அதர் 2 சைட்ஸ் பார்த்தோம்னா ஏடி அண்டு பிடி. அப்போ 12 16 இதில் அப்ளை பண்ணுங்கள். 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர். அப்போ 12 ஸ்கொயர் 144, 16 ஸ்கொயர் 256. அப்போ ஆட் பண்ணால் 400 வரும். 400க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது என்னது ஏபி ஸ்கொயர் இதோட வேல்யூ. அப்போ நமக்கு ஏபியோட வேல்யூ வந்து வேணும் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ஏபியோட வேல்யூ வேணும்னா இதுக்கு ரூட் வந்து எடுக்கணும். அப்போ ஏபிசி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. அப்போ ஏபிசி ஈக்குவல் இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 20 நமக்கு வரும். அந்த யூனிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 20 சென்டிமீட்டர் இதான் வந்து ஏபிங்கிற சைடு. ஓகே, ஸோ அப்போ இதோட ஏரியா நம்ம ஃபஸ்ட்டு இந்த லார்ஜர் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ அப்படின்னா இப்போ தான் ஃபைன் பண்ணோம் 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த 20, 34, 42 இது 3 சைட்ஸை எடுத்துக்கிட்டு இதுக்கு எஸ் வந்து கண்டுபிடிச்சோம்னா 48 வந்து வருது. தென் இதில் ஏரியா நம்ம போயிட்டு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படியே பாருங்கள், 48 minus A 34, 48 minus B 20 and 48 minus C 42. அப்போ 48 செப்பரேட் பண்ணிங்கன்னா 14, 28 தென் 6. ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து வருதுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இதை 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறோம். சிங்கிள் டைம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 336 இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த 1. ஓகே, இப்போ இது மட்டும் வந்து இல்லை, நம்ம கண்டுபிடிச்சது லார்ஜர் ஏரியா. அடுத்ததாக இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இதோட ஏரியா நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ இதோட ஏரியா வந்து ஃபைன் பண்ண ஆக்சுவலாக இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பேஸு ஹைட்டு அப்போ ஃபார்முலா வந்து பாருங்கள், ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ பேஸ் வந்து 12, ஹைட் வந்து 16. அப்ளை பண்ணி 96. அப்போ இந்த ஆன்சர்லேருந்து 96 செப்பரேட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த அன்ஷேடட் ரீஜன் வந்து கிடச்சிருது. தட் இஸ் 240. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 8. A park is in the shape of a quadrilateral. The sides of the park are 15 meter, 20 meter, 26 meter and 17 meter. And the angle between the first 2 sides is a right angle. First 2 sides என்ன கொடுத்துருக்காங்க 15 and 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு இடையில வரக்கூடிய ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து போடலாம். ABCD இஸ் ஏ கோஆர்டிலேட்டரல். இதில் ஃபஸ்ட்டு 2 வந்து பாருங்கள் 15 மீட்டர் அண்டு 20 மீட்டர் தென் 26 மீட்டர் தென் 17 மீட்டர் ஆர்டர் வைஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு 2 சைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இடையில வரக்கூடியது ரைட் ஆங்கிள். இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் நம்மளோட என்ன வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பார்க்கோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக இது பாருங்கள், இது வந்து ரைட் ஆங்கிள். ABD இஸ் அ ரைட் ஆங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இதோட ஏரியா. இப்போ ரைட் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக ஹைப்போட்டனஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது 2 வேல்யூ வச்சுட்டு பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் இதோட வேல்யூ கிடச்சிரும். இது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். சரிங்களா? அப்போ இதோட ஏரியா செப்பரேட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த டோட்டல் பார்க்கோட ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் கொடுத்துருப்போம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ABD. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதோட ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் BCD இந்த அன்ஷேடட் பார்ட் இதோட ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஏரியா வந்து கிடச்சிரும். இப்போ இதுக்கு வந்து ½ இன்ட்டு B இன்ட்டு H. பிங்கிறது 20, ஹச்சுங்கிறது 15. இங்கே அப்ளை பண்ணுங்கள். 150ங்கிற ஆன்சர் நமக்கு வந்து வருது கேன்சல் பண்ணது பண்ணுறப்ப. ஓகேங்களா? சரி, இதில் அடுத்ததாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த BD அந்த ஹைப்போட்டனஸ் இந்த டயக்னலோட லென்த்து நமக்கு வந்து வேணும். சரிங்களா?
இந்த டயகனலோட லென்த்து நமக்கு வந்து வேணும். அப்போ பித்தகாரஸ் தியரம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ பித்தகாரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணோம்னா ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டினஸ் பிடி ஓகேவா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் ஏடி அண்ட் ஏபி. அப்போ 20 15 அதாவது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ 625 அப்போ 625னா ரூட் வந்து எடுத்தோம்னா 25ங்கிற வேல்யூ நமக்கு வந்து கிடைக்குது சரிங்களா. அப்போ அந்த டயகனலோட கோஆர்டினேட்டருடைய டயகனல் என்ன வருதுன்னா 25. அப்போ அந்த அனதர் ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிளோட சைடு ஒன்றாவது சைடு வந்து 25ன்னு வரதுனால ரிமைனிங் டூ சைட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 26 and 17 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எஸ் கண்டுபிடிக்கிறோம் a + b + c / 2. அப்போ 34ங்கிற ஆன்சர் நமக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் இதில் ஃபார்முலா ஹெரானஸ் ஃபார்முலா போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா s - c s - b × s - c இதோட ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு செப்பரேட் பண்ணுறோம். 34 - 25 9, 34 - 26 8 and 34 - 17 17 இன்ட்டு 34 இந்த எஸ் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்தோம் அப்படின்னா 204 சரிங்களா. ஸ்கொயர் ரூட் இது வந்து ஏரியா. அப்போ இந்த ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 150 அதோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 354 ஸ்கொயர் மீட்டர். இதுதான் அந்த ஏரியா ஆஃப் த பார்க்.